தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள துணிக்கடையில் தீ தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய முக்கிய பகுதிகளில் தீ தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை என்பது தீயணைப்புத் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பண்டிகை காலம் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய பகுதிகள் எது என்பதை கண்டறிந்து அந்த பகுதிகளில் தீ தடுப்பு ஒத்திகை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று சென்னை டி நகரில் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை சில்க் கட்டிடத்தில் தீ தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை என்பது தற்போது நடந்து வருகிறது. தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் நேரில் வந்து ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு இதே சென்னை சில்க் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டது. அந்த தீ விபத்து காரணமாக கட்டிடம் முழுவதும் சேதமடைந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் மேலாக அந்த தீ தொடர்ந்து எரிந்தது. அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் தீயணைப்பு துறையினர் பெரும் போராட்டத்திற்கு உள்ளானார்கள். எனவே இது போன்ற பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய டி நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எந்த பகுதிகளில் தீ தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தலாம் என்பது தொடர்பாக முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இந்த தீ தடுப்பு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சென்னை சில்க் கட்டிடத்தை பொறுத்தவரையில் 6வது மாடியில் தீ பிடித்தால் எப்படி அதனை உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தெரிவிக்க வேண்டும், அதனை எப்படி அந்த பதற்றமில்லாத சூழ்நிலையை எப்படி உருவாக்க வேண்டும், பொதுமக்களை கடைகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக நடைமுறைகள் என்னென்ன பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களுக்கும் அதே போல அந்த கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் தீயணைப்புத் துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஸ்கைலிப்ட் என்று சொல்லக்கூடிய ராட்சத எந்திரம் மூலமாக 6வது மாடியில் ஏற்பட்ட தீயில் அணைக்கக்கூடிய பணி என்பது ஒத்திகை காட்டப்பட்டது. அதில் சிக்கியிருக்கவர்களை மீட்பதற்கான ஒத்திகையும் காட்டப்பட்டது. அதே போல தீ விபத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்ட பொதுமக்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவியை பொதுமக்களே செய்வதற்கான நடைமுறைகள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வையும் தீயணைப்பு துறையினர் செய்து காட்டினார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நம்முடைய தீயணைப்பு வீரர் ஃபயர்மேன் லிஃப்ட் என்ற ஒரு சிஆர்டி டீம் போட்டுறாங்க. ஹியூமன் கிரச் 2 காலும் பிராக்சர் ஆனாங்களா, கீழே பாருங்க, கொஞ்சம் கீழே கொடுத்து 2 காலுமே பிராக்சர் ஆன ஒருத்தங்களா உங்க டீம். 6வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை மணியை people are assembling in the assembly points. உடனடியாக வருகை தந்த நம்முடைய வாட்டர் டோசர் 12வது ஒத்திகை தான். அவர்களை தொடர்ந்து